ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் ஹேர் பற்றி தான். எத்தனை பேர் ஹெல்மெட்டில் கிளாத் வாஷ் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிங்க. எதுனாலன்னு தெரியல உங்களுக்கு. உடனே நீங்கள் ஷாம்பு மாற்றுவீங்க, ஆயில் மாற்றுவீங்க, எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க, ஆனால் முடி கொட்டுறது உங்களுக்கு நிற்காது பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு பதில் ஒரு கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது முன்னாடி காட்டன் கர்ச்சீஃப் இருக்குல்ல, காட்டன் கர்ச்சீஃப் எடுத்து தலையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா ஸ்வெட்டு நிறைய ஆகுறனால உங்கள் தலையில் அந்த ஹெல்மெட்டில் அந்த சால்ட், இந்த ஸ்வெட் ஆகுறனால அந்த ஸ்வெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சால்ட்டு தான் அந்த ஹெல்மெட்டில் ஒட்டி விட்டு, அதனாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறது இதனாலே ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கர்ச்சீஃப் கட்டிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ஹெல்மெட்டை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் யூஸ் பண்ணுற கர்ச்சீஃப் பார்த்திங்கன்னா டெய்லி வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்படியே வாஷ் பண்ணாமல் மட்டும் போட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கோமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கோம் யூஸ் பண்ணாதனால கூட செகண்ட் ரீசன் ஆஃப் த ஹேர் ஃபால் இருக்கலாம். ஓகேவா? அந்த நம்ம கோம் யூஸ் பண்ணாதனால நம்ம தலையில் பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோவா இருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணால் மார்னிங் ஒரு 3 செகண்ட்ஸ் கோம் பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங் 3 செகண்ட்ஸ் கோம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரே பார்ட்டிஷனில் தலை சீவக்கூடாது, வேறு வேறு பார்ட்டிஷனில் சீவணும். ஒரே பார்ட்டிஷனில் நீங்கள் ஒரே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹேர் ஃபால் ஆகலாம். அது ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப் ஹேர் ஃபால். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஜென்ட்ஸ் ஆயில் வைப்பாங்க, தலையில் பண்ணிங்கன்னா வெறும் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்குலேஷன் ஹெட் ஃபுல்லாக ஒரு சர்க்குலேஷன் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஆயில் ஃபுல்லாக ஹெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் மேலே முடிக்கு மட்டும் நீங்கள் ஆயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸ் கிடையாது, எந்த பெனிஃபிட்ஸ் கிடையாது. நீங்கள் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மேலே மட்டும் மெடிசன் எடுத்துக்கிட்டால் உங்கள் க்யூர் ஆகாதில்ல, எடுத்துக்கிட்டால் தானே க்யூர் ஆகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹேருக்கு மட்டும் நீங்கள் வச்சா பத்தாது, உங்களுக்கு ஸ்கேல்ஃபில் படணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் ஸ்கேல்ஃபில் பட்டால் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஆயில் வைக்கலைன்னா ஜென்ஸ் என்ன பண்ணுங்க, வீக்லி ட்வைஸ் ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஆயில் வைக்கலைன்னா பாடி பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அதனால வீக்லி ட்வைஸ்னாச்சு ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இன்னும் பெட்டர் நல்லெண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இன்றைக்கி ஹேர் டிப்ஸ். இனி நாளைக்கு அடுத்த டிப்ஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.